Hi students and friends, welcome back to our channel SRM Infotech Computer Training Institute. இன்றைக்கி நம்ம டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த விசிட்டிங் கார்டு தான் டிசைன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கும் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வேர்டு ஓப்பன் பண்ண உடனே அது டிஃபால்ட் சைஸில் தான் இருக்கும், லெட்டர் சைஸில். ஸோ தட் அந்த சைஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது பேஜ் லேஅவுட்டில் மோர் பேப்பர் சைஸில் போயிட்டு மார்ஜினில் ரெடியூஸ் பண்ணிடலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேப்பரோடைய சைஸை 3.5 வித்தும் 2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த பேப்பரோடைய சைஸ் வந்து விசிட்டிங் கார்டு சைஸுக்கு கன்வெர்ட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேப் எடுத்துகிட்டு ரைட் சைடில் ஒரு ஷேப் போடுறேன். ஸோ ஷேப் போட்டு அதுக்கு நான் கலர் கொடுத்துட்றேன் பாருங்கள். ஷேப் ஃபில்லில் போய்ட்டு அதுக்கு ஒரு டார்க் க்ரே கலர் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் டாப் கார்னர் வச்சுட்டு நம்ம நேம் டைப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டு வந்து ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான அவுட்லைனு தென் நோ ஃபில்லு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுக்கான கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பேஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்கள், அதே காப்பி பேஸ்ட் எடுத்துகிட்டு அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனுடைய டிசிக்னேஷன் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு அதுக்கும் நம்ம கலர் கொடுத்துட்டு சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதே டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து கீழே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆஃபீஸோடைய காண்டாக்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பரு, ஃபோன் நம்பரு, தென் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ்ஸு, தென் ஆஃபீஸோடைய அட்ரஸ், இது எல்லாமே நம்ம அதில் டைப் பண்ணிவிட்டு அது வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நம்ம நோ ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்டான பொசிஷனில் 1 by 1 நம்ம அதை அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு அதோடைய ஃபாண்ட் ஸ்டைலை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபார்மேட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அதை நம்ம இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிவிட்டு ஸோ இது பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி நிச்சயமாக இதே மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வரும். டெஃபினட்டாக உங்கள்கிட்ட லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஷேப்ஸில் ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் போடும்போது எப்போதுமே நம்ம ஷிஃப்ட்டு பிடிச்சி தான் சர்க்கிள் போடணும். அப்போ தான் அது கரெக்டாக ஈவனாக வரும். ஸோ சர்க்கிள் போட்டுட்டு அதை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நம்ம ஷேப் அவுட்லைன் எடுத்துகிட்டு தென் ஷேப் ஃபில்லில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த க்ரே கலர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஷேப்பை நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். தென் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறோம். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அது மேலே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு இன்செட்டில் போயிட்டு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளில் போயிட்டு லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்செட்டில் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் அப்படின்னு இருக்கும். அதில் இருக்கும் அது எல்லாமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சிம்பிள் ஆட் பண்ணணுமோ அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது நோ அவுட்லைன் நோ ஃபில்லு கொடுத்துட்டு அந்த சிம்பிளுடைய கலரும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம போட்ட அந்த சர்க்கிள் ஷேப்பு, அதுக்கப்புறம் அந்த சிம்பிள், இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நம்ம சேர்த்துட்டு அதே காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே நம்ம டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த காண்டாக்ட் நம்பருக்கும் வேறு ஒரு சிம்பிள் இருக்கும். எப்பவுமே இந்த சிம்பிள் நான் சொல்லியிருக்கேன் இன்செட்டில். ஸோ கடைசியாக இருக்கும். இந்த சிம்பிளில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சிம்பிள்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிள் எடுத்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபாண்ட்டு தான். அது நம்ம அந்த சிம்பிளை நம்ம பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம். அதே போல் அதுக்கு கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் லோகோ இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம அந்த ஷேப்பை நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடி, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் அட்ரஸ், இதுக்கும் அதே மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருங்க. இந்த ரைட் சைடில் நம்ம போட்டிங்களே ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பு, அதில் ஒரு வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் போயிட்டு ஒரு வேர்ட் ஆர்ட் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன கம்பெனிக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுற பாருங்கள். இது எல்லாமே வந்து வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு அப்படி இல்லைனா வேர்ட் ஆர்ட் ஸ்டைலே யூஸ் பண்ணிவிட்டு நான் கம்பெனியோடைய நேம் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கம்பெனியோடைய நேமை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலு, ஷேப், ஸ்டைல்ஸு, இதில் தான் எல்லாமே இருக்குது. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சூப்பராக நம்ம ஒரு டிசைனை வந்து
கண்டிப்பாக உருவாக்கிட முடியும். பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நம்ம டீசெண்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மேலே ஒரு ஷேப் போட்டு அதை நோ ஃபில் கொடுத்துட்டு அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.